Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the chapter 2 advanced features of Excel 2013. And the name of the topic is application based question C. So consider this table. Consider the worksheet given alongside and answer the following question. So கொடுத்திருக்கிற இந்த worksheetல இருக்கிற something options based பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா பாட்டம்ல உங்களுக்கான questions ரைஸ் பண்றாங்க. So if you answer the following question in first one, which features is shown by the drop down arrow in the header row. So in the top of the header row sectionsல பாத்தீங்கன்னா உங்களுக்கான features ஆட் ஆயிருக்கு. that means drop down arrow options நமக்கு show ஆகுது. yes employee code, employee name and employee salaries listல பாத்தீங்கன்னா உங்களுக்கான drop down arrow show ஆகுது. இந்த drop down arrow என்ன features உங்களுக்கு intimations கொடுக்குது. this is the first one question. Now going to discuss the answer. 1, the given features is shown by the drop down arrow in the headers row means filter option. So என்ன options என்ன features அதை intimation பண்ணுது அப்படின்னா filter options உங்களுக்கு intimation கொடுக்குது. okay, the given features is filter option. okay, the given filter is shown by the drop down arrow in this header row means filter option. okay, now then the filters is enabled but not applying in Excel 2013. so நம்ம எக்ஸல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸல் 2013ல என்ன ஆகுது, இந்த ஃபில்டர்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கு பட் நோ ஒன் ஃபில்டர் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணல. எந்த ஒரு ஃபில்டர் ஆப்ஷன்ஸுமே என்ன பண்ணல, அப்ளை பண்ணல. பட் இட் சிம்பிளி எனேபிள் த ஃபில்டர் ஆப்ஷன். ஓகே, திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் த டயக்ராம். எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி நேம், சேலரி. எம்ப்ளாயி கோட் ஸ்டார்டிங் வித் A001 to A005. எம்ப்ளாயி நேம் சரிகா, சிராக், Divya, Soumya and Dibanshu. Salary is 56,000, 45,000, 51,000, 60,000, 65,000. This is the value of the worksheet. So the worksheetல இருக்கிற first top of the headers portionsல உங்களுக்கான drop down arrow mark intimation ஆகுது. இந்த arrow mark என்ன ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா filter options நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. okay, yes. Then next one, question C. Consider the worksheet given alongside and answer the following question. Question 2, list the employee code of the record that are displayed when you click the down arrow of employee name heading. Type the star, that means D star in search box and press enter. so என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கான டேபிள் ஆஃப் த ஒர்க்ஷீட்ல எம்ப்ளாயி கோட் ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. தென் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எம்ப்ளாயோடைய நேம் உடைய ஸ்டார்டிங் ஹெட்டிங் போர்ஷன்ஸை எதை பண்ணுறீங்கன்னா ட்ராப் டவுன் ஏரோ இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுன் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணதுமே சர்ச் ஆப்ஷன் பட்டனில் டைப் டி ஸ்டார் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் யூ கேன் கோ டு ப்ரெஸ் என்டர் கீ ஆர் ஓகே பட்டன். ஓகே பட்டன் ஆர் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னா ப்ரெஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் டி ஸ்டார் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் யூ கேன் கோ டு ப்ரெஸ் என்டர் கீ. ஓகே, நவ் வாட் ஆர் த சேஞ்சஸ், என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அவுட்புட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நவ் திஸ் இஸ் த கொஸ்டின். லிஸ்ட் த எம்ப்ளாயி கோட் ஆஃப் த list the employee code of all the records that are displayed when you click the down arrow of the employee name heading. Type D star in the search box and press enter. okay, this is the top of the questions. This is the worksheet of the table. So employee code and employee name. So in the part of positions la employee name la irukra drop down list la
கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வியூ ஆஃப் ஆப்ஷன், தட் மீன்ஸ் சர்ச் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான வியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்பியர் ஆகும். நவ் யூ கேன் கோ டு என்டர் D star இன் யுவர் எம்ப்ளாயி நேம் search box and enter, press enter key. Okay, then now go to discuss the answer 2. In case you want to filter out a specific value of a thousands of row of data, for example இங்க கொடுத்திருக்க values பாத்தீங்கன்னா ஒரு 6 rows, that means 5 records நமக்கு கொடுத்திருக்காங்க. suppose ஒரு thousands of records இருக்குன்னா அந்த thousands of recordsல இருந்து D அப்படிங்கற values மட்டும் நீங்க filtration பண்ணி எடுக்கணும். that means starting of the letter D அப்படிங்கறத மட்டும் நீங்க filtration பண்ணி எடுக்கணும்னா by using these steps, in case you want to filter out a specific value out of thousands of rows of the data, ஓகேங்களா, of a specific data. so இந்த specific dataல இருந்து என்ன பண்ணலாம், thousands of datasல இருந்து ஒரு particular datasல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கா லிஸ்ட் அவுட் பண்ணலாம், that means filter out பண்ணலாம். so அதுக்காக யூஸ் பண்றது என்னன்னா this option, you can search for your preferred value in the list. so ஸ்பெசிஃபிக்கா இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூல இருக்கிற preferred நீங்க நமக்கு தேவையானதை மட்டும் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா by using this method, by this search filtering option. for example, in the auto filter drop down menu of employee name, type D star in the box and press enter or OK button. for example என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய auto filter options drop down options கிளிக் பண்றீங்க. employee name search boxல D star என்ற நேமை டைப் பண்றீங்க. D star அப்படிங்கற லெட்டர்ஸ் டைப் பண்றீங்க. then press enter கீயை நீங்க பிரஸ் பண்றீங்க. so this is the option for employee name option. so employee name options நீங்க just drop down கிளிக் பண்றீங்க. auto filter options drop down கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான options என்ன ஆகுனா, this is the list out sort A to Z, sort Z to A, sort by color, or next one is the filter option. so text filter options கான D star என்ற text viewல நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய search boxல enter பண்றீங்க. then finally you can go to press OK button or enter key. enter key press பண்ணதும் உங்களுக்கான values, all the records with employee name start with D get filtered. so உங்களுக்கான names எந்தெந்த names உங்களுக்கு filter ஆகுது பாருங்க. the result of valuesல start with D என்ற namesல இருக்கிற list out மட்டும் என்ன ஆகுது, உங்களுக்கு filter out ஆகுது. ஓகேங்களா, so now the result of the worksheet. so worksheet of result என்ன பாருங்க, employee code, employee name, employee salary. so the given result of the first characters D என்ற நேம்ல இருக்கிற கேரக்டர், எம்ப்ளாயி நேம் கேரக்டர்ஸ் இருக்கிற D start with D ல இருக்கிறது மட்டும் என்ன ஆகுது, நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிட்டு ஃபில்டர் ஆஃப் த டேட்டாஸா உங்களுக்கான எஸ் which one for the worksheetல உங்களுக்கான அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா, so filtered டேட்டாவை மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்ணும். this is the answer 2. okay, so today classes la we discuss about the application based question C option 1 and 2. so next further classes la we will go to discuss next one topic. okay, thank you.